ஒடுவினையும் சாரா தீ மாற்றமும் சாரா வகையறிந்தேன். மற்ற எந்த தீவினைகளும் நம்மகிட்ட வராது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் காவிரி ஆற்றங்கரையிலே கிடக்கிறான். கடல் கிடக்கும் மாயன் இங்கு வந்து கிடக்கிறான். உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. அவன் கிடக்கிறது இருக்கட்டும், அவர் எதுக்கு தெரியுமா கிடக்கிறார்? அவன் உரை நம் உள்ளத்தில் கிடக்க வேணுங்கிறதுக்காக அவன் கிடக்கிறான். நாம் அவன் திருவடிகளில் கிடக்க வேணுங்கிறதுக்காக அவர் கிடக்கிறார் போலும். என்ன திருமழிசை ஆழ்வார் அந்த பெருமாளை பல்லாண்டு பாடியிருக்கிறார். எனக்கு அபிஸ்தலத்திலும் பகவான் சயனித்துத்தான் சேவை சாதித்தார். எங்கு பார்த்தாயே திருவவ்வளூர் பக்கத்துல திருவள்ளூர்ல கிங்கிரிகேஷன் பெருமாள் சேவை சாதிக்கிறாரே. நீங்களுங்க இதெல்லாமான அவரே போய் படுத்துண்டவர். ஆனா கிங்கிரிகேஷன் படுத்துக்கிறதுக்கு எனக்கு இடம் காட்டுன்னு கேட்டு போய் படுத்துண்டவர். திரு எவ்வுள் என்ன திருவள்ளூர் நம்ம சொல்றோம். ஆனா பேர் திரு எவ்வுள். எவ்வுள் நான் சயனித்து ஓய்வெடுப்பதற்கு எது உள். ஷாலிகோக மகரிஷி இருந்தார். ஷாலிஹோத்திர மகரிஷி. ஷாலிங்கிறது ஒரு நெல் வகை. அந்த நெல் வகையை கொண்டே அவர் ஹோமம் பண்ணிகிட்டே இருப்பாராம். அவருக்கு ஏற்கனவே புருன்னு தான் பேர் இருந்தது. ஆனால் இந்த நெல் வகையால் யஜ்ஞம் பண்ணி ஷாலிஹோத்திர மகரிஷிங்கிற பேர் பெற்றார். அவர் திருவள்ளூருக்கு அருகில் இருந்து தான் நித்தப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்திருக்கார். திருவாராதனாதி கைங்கரியம் பண்ணிட்டார். ஒரு நாள் தன்னுடைய அடியவனுடைய பக்திக்கு மெச்சி பெருமாள் ஒரு வயோதிக வேஷத்தை போட்டுன்னு வந்தார். வந்தவர் இவர் மாவை தினப்படி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். வந்தவர் எனக்கு பசிக்கிறதுன்னா தங்கிட்ட இருந்த ஒரு பாதி மாவை கொடுத்தார். பெருமாள் சாப்பிட்டுட்டார். பெருமாள்னா ஒரு வயோதிக வேஷத்தில் வந்திருக்கார். அவர்கிட்ட மிச்ச பாதி மாவை எனக்கு இன்னும் பசி தீரல, மிச்ச பாதி மாவை கொடுத்தார். சாப்பிட்டுட்டு ஆயாசம் கண்ணில் அப்படியே சுற்றி இவர்கிட்ட கேட்குறாராம், நான் ஓய்வெடுக்கிறதுக்கு ஏது இடம்னு காட்கிறாயா? இது வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம், ஹிருத்தாப நாசினிங்கிற உயர்ந்த புஷ்கரணி. வீக்ஷாரண்ய க்ஷேத்திரத்தில் நான் எங்கு கிடக்க வேண்டும்? கிங்கிருகம். நான் படுத்து உறங்குவதற்கு எது வீடு? கேட்டவனு இதோ இந்த இடத்துல படுத்துக்கலாமே என்ன தன்னுடைய பர்ணசாலையை காட்ட சட்டென்று பெருமாள் அந்த இடத்துல நீண்ட சயனத்தோட சயனித்து அருகில் இருக்கக்கூடிய அந்த மகரிஷியை கூட்ட அவர் தலையிலே தன்னுடைய கையை வைத்து ஆசீர்வதித்து கொண்டு சட்டென்று திருக்கோலம் மாறி இன்னைக்கு எழுந்துருள் இருக்கிற வீரராகவ பெருமாள்